கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரியதான வாக்குத்தத்தை நம்ம தியானம் எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் அப்படியே சொல்லப்படுகிறது. பாருங்கள், சாலமோன் ராஜா என்ன பண்ணுறாருன்னா விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஏசப்பை பார்த்து விண்ணப்பம் வைக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், கடவுளாக இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்குற ஒரு காரியம், நீ அரிதானதை கேட்டாய் அப்படின்னு சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உன்னுடைய ஆயுசு நாளும் கேட்காமலும், உன்னுடைய சத்துருக்களை கேட்காமலும், சத்துருக்களுடைய உயிரை கேட்காமலும் நீ என்ன பண்ண, ஞானத்தை கேட்டதுனால இவைகளை காட்டிலும் ஐஸ்வர்யத்தும் உனக்கு என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆமாங்க, நம்ம கேட்குற காரியம் நம்ம ஏசப்பாட்ட நீங்கள் கேட்கும்போது ஞானமாக இருக்கணும். பாருங்கள், அவர் ஞானத்தை மட்டும் தான் கேட்டார், ஆனால் ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கூட கொடுக்கப்பட்டது. நீங்கள் எப்படி கேட்கும்போது, நீங்கள் இப்படி செபிக்கும்போது, ஞானமாக செபிக்கும்போது நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.